யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றும் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் நட்சத்திர கோவில்கள் பகுதியிலே ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றிய விவரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்களை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக ஆயில்ய நட்சத்திர கோவில்கள் தான் இந்நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நான் முன்னம் ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னது போல் சற்றேறக்குறைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பாடல் பெறாத ஸ்தலங்கள் என சேர்த்தால் ஒரு 20 கோவில்கள் கிட்டத்தட்ட இருக்கின்றன.
அவை அனைத்தையும் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் அது நீண்ட நெடும் தொடராக சென்றுவிடும் என்பதால் 5 அல்லது 6 தலங்களை பற்றி மட்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு முதலே திருமயிலை, திருப்புரம்பியம், திருச்சுழி, திருப்புகலூர் ஆகிய தலங்களை பற்றியெல்லாம் இயன்றவரை சுருக்கமாக சொல்லியாகிவிட்டது. அடுத்ததாக நிறைவாக சங்கரன்கோவில் என்னும் தலத்தை பற்றி சொல்லவிருக்கிறோம். சங்கரன் கோவிலிலே வன்னி மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. சங்கரன் கோவில் கோமதி அம்மாள் என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. கோமதி என்னும் பெயர் அந்த பக்கத்தில் உள்ள பெண்களுக்கு எல்லோருக்கும் வைப்பார்கள். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பெண் குழந்தை பிறந்தால் ஒன்று காந்திமதி என்று வைப்பார்கள், இல்லாவிட்டால் கோமதி என்று வைப்பார்கள். அதுக்கப்புறமா தான் அடுத்த பேரெல்லாம் வரும். இந்த காந்திமதி அம்மன் நெல்லையிலே அருள்பாலிக்கின்ற அம்மன். அதை போல சங்கரன்கோவிலிலே அருள்பாலிக்கின்ற அம்மனுக்கு பெயர் கோமதி அம்மன். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். ஆடித்தபசு விழா அங்கே மிக சிறப்பாக நடைபெறும். கோமதி அம்மனை வேண்டிக் கொண்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது அத்தலத்தை வழிபட்டவர்களுக்கும் அப்பகுதி வாழ் மக்களுக்கும் தங்களுடைய குலதெய்வமாக கொண்டவர்களுக்கும் நன்றாக தெரியும். சங்கரலிங்கம் என்பது அங்கே மூலவராகிய சிவபெருமானின் திருநாமம். சங்கரலிங்கம் கோமதி அம்மன். அந்த கோமதி அம்மன் கோவிலிலே சென்று ஆடி மாதத்திலே அங்கே உள்ள குளத்திலே நீராடி விட்டு அவரவர் தங்களுடைய பிரார்த்தனையை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு அதற்காக கடுமையாக விரதம் இருந்து அங்கேயே தவமிருந்து வேண்டிக் கொள்வார்கள். அவ்வாறு வேண்டிக் கொண்டவர்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. கோமதி அம்மனின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் வீட்டிலே பாரதியார் கவிதைகள் நூல் இருந்தால் அதை எடுத்து படித்து பாருங்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கோமதியின் பெருமையை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு அந்த அம்மனின் அருளை பெற்று அருளை உணர்ந்து இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அம்பிகையின் கோவில் இது என்பதை உணர்ந்து அந்த அம்பாள் மேலே ஒரு அழகான பாடல் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு தலமாக சென்று பாடல் பாடிய அருளாளர் பட்டியலை சேர்ந்தவர் அல்ல அவர். அவர் ஒரு அருளாளர், சித்த புருஷர், ஞானி என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் தலந்தோறும் சென்று பாடியதில்லை. அவ்வாறு அவர் பாடிய தலங்கள் மிகச் சிலதான். அதிலே கோமதி அம்மன் கோவிலுக்கு அவர் அற்புதமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அது அந்த பாடலை படித்து பார்த்தால் தெரியும். இந்த தலத்திலே ஒரு புற்றுமண் ஒன்று பிரசாதமாக கொடுப்பார்கள். புத்துமண். ஆதிசேஷன் இங்கே வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம். மிகப்பெரிய ஒரு பாம்பு புத்து அங்கே இருக்கிறது. அந்த புத்தை சுற்றிலும் இப்பொழுது வேலி தடுப்பு போல செய்திருக்கிறார்கள். அந்த புற்றிலிருந்து மண்ணை எடுத்து அதை குமிழ் போல செய்து கொடுக்கிறார்கள். முன்பெல்லாம் அந்த புத்திலிருந்து நாமே நேரடியாக மண் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு காயத்துல போட்டு பொட்டலம் கட்டி வீட்டில் கொண்டு வந்து ஒரு டப்பால போட்டு பூஜை ரூம்ல வச்சிருப்போம். எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல உடம்பு சரியில்லைன்னா எங்க அம்மா அந்த புத்து மண்ணை கொஞ்சம் வாயில போடுவாங்க. ஒரு சிட்டிகை இந்த மண்ணை லேசா அப்படி காமி அப்படிம்பாங்க. வாயில மண்ணை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிவாங்க, முழுங்கிட்டு வைப்பாங்க. சரியா போடும். எல்லா வியாதிகளையும் சரியாக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி மருந்தாக, சமய சஞ்சீவியாக விளங்குவது அந்த புத்துமண். அந்த மாதிரி அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு சக்தி அந்த புத்துமண்ணுக்கு உண்டு. என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட அந்த மண்ணை சிறிது வாயிலே போட்டுக் கொண்டால் அவர்களுக்கு நன்றாக மூளை வேலை செய்யும். எக்ஸாமுக்கு போற குழந்தைங்களுக்கு எல்லாம் துளியுண்டு அந்த மண்ணை வாயில போட்டு அனுப்புவாங்க. ஒரு சிட்டிகை மண், அது நைஸா இருக்கும். இந்த கோவிலில் இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னாக்க, வேறு எங்குமே இந்தியாவிலே பார்க்க முடியாத ஒரு சன்னதி இங்க இருக்கிறது. சங்கர நாராயணன் ஒரே சன்னதியிலே ஒரே உருவத்திலே பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த தலத்தில் தான் இருக்கிறது. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில் மண்ணு, ரெண்டுமே அங்கதான் இருக்கு. ஏன்னா அந்த புத்து மண் எடுத்து வாயில போடுறாங்க இல்லையா, அதுவும் அங்கதான் இருக்கு. அரியும் சிவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி. சிவ விஷ்ணு பேதம் இல்லாமல், பேத கண்ணோடையே சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி பேதமே இல்லாமல் ஹரியும் சிவனும் ஒன்று என்னும் அந்த ஹரிஹர பேதமற்ற ஒரு அழகான ஒரு சொரூபத்தை இந்த தலத்தில் மட்டுமே பார்க்க முடியும். இப்படி ஒரு மூர்த்தம் வேறு எங்கும் இல்லை. பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் இருக்கின்ற ஒரு ரூபம் இங்கு மட்டும்தான் காண முடியும்.
சிவபெருமானும் அம்பாளும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கும் கோலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். திருச்செங்கோடுல இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பக்கம் அம்பாள், இடப்பக்கம் அம்பாளும் வலப்பக்கம் ஈஸ்வரனுமா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரே உருவத்திலே ஒன்றாக பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் காட்சியளிக்கின்ற ஒரு சந்நிதி இங்குதான் இருக்கிறது. ஆகவே ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவசியம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சங்கரங்கோவிலுக்கு போக வேண்டும். அங்கே சங்கரலிங்கம் என்னும் அந்த மூலவர் சிவபெருமானை தரிசித்து அம்பாள் கோமதி அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு சங்கர நாராயணர் சன்னதிக்கு போய் வழிபட்டு புத்து மண்ணையும் எடுத்து வர வேண்டும். இத்தலத்திலே மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், அம்பாள் சன்னதிக்கு எதிரிலே ஒரு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு துவாரம் மாதிரி செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் போய் அமர்ந்து புல் கான்சென்ட்ரேஷனோடு அம்பாளுக்கு எதிர உட்கார்ந்து நீங்க ஏதாவது வேண்டிக் கொண்டால் அது நிச்சயமாக நடக்கும். பிரார்த்தனை நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது பிரார்த்தனை செய்கின்ற பீடம். உள்ளே ஸ்ரீசக்கரம் இருக்கிறது, மகாமேரு இருக்கிறது. அதன் மேல் அமர்ந்து கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். இது ஒரு முக்கியமான தகவல். அம்பாள் சன்னதியிலே எதிரே இருக்கிறது. அந்த ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும், அது கிட்ட போய் எல்லாரும் உட்காந்துப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்க இருந்து தியானம் பண்ணி இந்த கோமதி அம்மனை வேண்டி துதித்தால் அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே மக நட்சத்திரத்திற்கான ஆலயங்கள் எல்லாம் ஆரம்பமாகின்றன. மகத்தை பற்றி நாளைய நிகழ்ச்சி முதல் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.